வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது மேட்டுப்பாளையம் அருகே நேற்று அதிகாலை பார்த்திங்கன்னா, ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானை பார்த்திங்கன்னா, வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளி ஆட்டோவையும் சேதப்படுத்தியதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்டுப்பாளையம் அருகே நேற்று காலை பார்த்திங்கன்னா, அதிகாலை ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானை பார்த்திங்கன்னா, வீட்டின் சுற்றுச்சுவரை இழுத்து தள்ளி ஆட்டோவையும் சேதப்படுத்தியதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சமயபுரம் சுக்கு காப்பி கடை உள்ளிட்ட பகுதிகள் அடர் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளன. இதனால் வனப்பகுதியிலிருந்து அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீரை தேடி யானை, மாடு, மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வகை வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதம் செய்வதோடு மனிதர்களையும் அச்சுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் சுக்கு காப்பி கடை அருகே உள்ள பிரபாகரன் நகர் பகுதிக்குள் புகுந்த ஒற்றை யானை பார்த்திங்கன்னா, பாலாஜி என்பவரது வீட்டுடைய சுற்றுச்சுவரை இடித்து தள்ளியிருக்கிறது. மேலும் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவின் கண்ணாடியையும் உடைத்து சேதப்படுத்தியது. சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய பாலாஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் யானையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு அங்கிருந்து விரட்ட முயன்றனர். ஆனால் யானை அங்கிருந்து செல்லவில்லை. அப்பகுதியில் பொதுமக்களும் கூடினர். இது குறித்து மேட்டுப்பாளையம் வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை நீண்ட நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டினர். மேலும் இந்த ஒரு சர்ச்சையானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக பார்த்திங்கன்னா, மேட்டுப்பாளையம் வெடித்திருக்கிறது. மேலும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.